வாடகை வீட்டு பிரச்சனைகள். கல்யாணமான புதிதில் பாபுவும் லதாவும் விசாகப்பட்டினத்தில் குடித்தனம் நடத்தினார்கள். வீட்டில் தண்ணீர் கஷ்டம் என்று வீட்டை மாற்றினார்கள். அடுத்த வீட்டிலும் தண்ணீர் கஷ்டத்தோடு திருட்டு தொலையும் சேர்ந்தது. பாபுவின் சட்டை மட்டுமல்ல, சைக்கிள் பார்ட்ஸ்களும் வீட்டுக்கார் பையனால் திருடப்பட்டன. தவிர வீடும் சௌரியமாக இல்லை. மறுபடியும் வீடு மாற்றும் படலம். இந்த தடவை கடவுளுக்கே இறக்க வந்து நல்ல வீட்டை கொடுத்தார். நிம்மதியாக வாழ்க்கை ஓடியது. சிறிது நாட்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் அடுத்த பிரச்சனை வந்தது. பாபுடைய ஆபீஸில் மாற்றல் அடிக்கடி உண்டு என்பதால் அவனை செகேந்திராபாத்திற்கு மாற்றிவிட்டார்கள். வீடு பார்க்க வேண்டும், ஜாமான்களை எல்லாம் பேக் பண்ணணும், கேஸ், ரேஷன் கார்டு இத்தியாதி மாற்றணும். அவனுக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. வீடு கிடைத்தது, ஆனால் ரொம்ப பழைய வீடு. தண்ணீர் குழாய் ஏதோ வீட்டுக்குள் கிடையாது. வீட்டுக்கு வெளியே இருக்கும் ஒரே குழாய் தான். வீட்டு உரிமையாளர் பக்கத்தில் இருந்தார்கள். அவர்களோடு பொழுதுபோக்குக்காக லதா பேசுவான். அவர்கள் தெலுங்கர்கள், கொஞ்சம் தமிழ் தெரியும். ஒரு நாள் வீட்டுக்கார மாமி, இங்கே பாம்பு நடமாட்டம் உண்டு, ஆகையால் இருட்டியவுடன் பின்வாசலை உபயோகிக்க வேண்டாம் என்று சொன்னவுடன் லதாவுக்கு வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி இருந்தது. பாபுவோட விஷயத்தை சொல்லி, ஐயோ, இங்கே இருந்தால் உயிருக்கே ஆபத்து போல் இருக்கே, வேறு வீடு பார்த்து கொண்டு போயிடலாம் என்றாள். அதுவும் இல்லாமல் மாலை 6 மணிக்குள் வெளிச்சம் இருக்கும்போதே கதவை சாத்தவில்லை என்றால் கொசு ஆளை கொன்றுவிடும். ஆகையால் பாபு ஆபீஸிலிருந்து சீக்கிரம் வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். இந்த கஷ்டத்திலிருந்து எப்பொழுது விடுதலை வரும் என்று உயிரை கையில் பிடித்து கொண்டு பாபு லதா தம்பதி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தனர். நல்ல வேளையாக அவர்களுக்கு 6 மாதத்தில் கல்கத்தாவுக்கு மாற்றல் கிடைத்தது. வீடு நல்ல வீடாக இருந்தது. அங்கு போன பிறகு லதாவுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன. அடுத்து அவர்கள் சென்ற விசாகப்பட்டினமும் கவலையில்லாமல் இருந்தது. அங்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. மூத்த பிள்ளைகள் இருவரும் ஸ்கூலுக்கு சென்று படிக்கும் காலத்தில் மறுபடியும் கல்கத்தா மாற்றல். கொடுக்க முடிந்த வாடகைக்கு வீடு கிடைக்காமல் நல்ல வேலை. ஸ்கூல் பக்கத்தில் வீடு கிடைத்தது. பரவாயில்ல, பழைய வீடானாலும் சின்னதாக இருந்தாலும் வீடு நன்றாக தான் இருக்கிறது என்று எண்ணினாள் லதா. ஆனால் அந்த வீட்டு பிரச்சனைகள் போக போக பூதமாறி கிளம்பி இவர்களுக்கு நரகத்தின் நினைவு மூட்டின. அந்த வீட்டில் செவியான், இரத்த உறிஞ்சும் அட்டை, தேள், நத்தை, சுண்டலி என்று எல்லா ஜீவ ஜந்துகளும் குடியிருந்தன. வீட்டுக்கு மேற்கூரை தகர அடிக்கப்பட்டு இருக்கும். அதற்கு கீழே மரத்தலான கூரை இருக்கும். இரவில் தூங்கும் பொழுது வெயில் காலத்தில் சூடு தாங்காமல் மரப்பட்டையின் இடுக்குகளில் ஒண்டியிருக்கும் தேள் குட்டிகள் மேலிருந்து விழும். திடீரென சுரேரென்று கடிக்கிறது என்று தலையணை போர்வை உதறி பார்த்தால் தேள்குட்டி ஓடும். மழைக்காலமாக இருந்ததால் சுவரில் நத்தைகள் சிறியதும் பெரியதுமாய் ஓடுவதை பார்க்கலாம். அப்போதான் தேய்த்த பாத்திரமாகவே இருந்தாலும் அதை மறுபடியும் கழுவிட்டு எல்லா பக்கத்திலும் எதுவும் இல்லை என்று உறுதி செய்த பின்னரே தான் உபயோகிக்கணும். அடுப்பில் சமைக்கும் போது மூடி வைக்கணும். இல்லாவிட்டால் நத்தை விழுந்துவிடும் என்பது அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடம். வெளியில் மழை என்றால் வீட்டுக்குள்ளும் மழை. சமையலறை குளம் உருவாகி இருக்கும். அதற்கு ஒரு மரத்தலான பாலம் கீழே செங்கற்களில் உயரத்திற்காக வைத்து நடப்பது வழக்கமானது. ரோட்டில் வெள்ளம் வந்தால் வீட்டு டாய்லெட்டிலும் தண்ணீர் நிரம்பிவிடும். உபயோகப்படுத்த முடியாது. நல்ல வேளை பாபுவின் அக்கா வீடு பக்கத்தில் இருந்ததால் பிரச்சனை இல்லை. ஒழுங்கு கூரையினால் பல ஜாமான்கள், தையல் மிஷின், அந்த காலத்து ஸ்டீல் ரெங்கப்பட்டி எல்லாம் துருப்பிடித்து வீணாயின. ஸ்டோர் ரூமில் எப்போதும் தேள் கொட்டும். பாத்ரூமில் தேள் இருக்கிறதா என்று மங்களான விளக்கு வெளிச்சத்து தெரியாது. தவிர சில சமயம் மேலே மரக்குறையின் மேல் ஓடு சுண்டலி சாப்பிடும்போது தட்டருகில் வந்து விழும். போதும் போதாததுக்கு சுண்டலி குஞ்சுகள் சமையலரில் செல்ஃபி இடுக்கில் இருந்தன. தாயிலே வீட்டில் இருந்த நல்ல புத்தகங்களை எல்லாம் குதிரை போட்டு இருந்தது. இதைவிட நரகம் நல்ல சௌரியமான இடமாக தான் இருக்கும் என்று லதா எண்ணினாள். சுவர்கள் ஈரமாக இருப்பதால் கரையான் தொல்லை வேறு. அங்கு அறையில் இருந்த பரன்களில் வைக்கப்பட்ட புத்தகங்களை எல்லாம் பதம் பார்த்தது. நல்ல வேளை உடனடியாக கவனித்ததால் பெரும்பாலும் புத்தகங்களை காப்பாற்ற முடிந்தது. ஊருக்கு போவதென்றால் பாபுக்கு சரியான வேலை. அந்த கரையான் தளத்தை எல்லாம் சுத்தம் செய்து அதன் மூலம் எங்கே இருக்கிறது அதை பொத்து அதனுள் கரையான் மரத்தை அடைத்து பஞ்சை வைத்து மூடிவிடுவான். மேலும் கிளம்புவதற்கு வீடு முழுக்க ஃப்ளீட் அடித்து கதவை சாத்துவது வழக்கம். அவர்கள் ஒரு தடவை மெட்ராஸ்க்கு செல்லும்போது பாபு அவன் பள்ளி பருவான் நண்பன் தீபக்கை பார்க்க நேர்ந்தது. வெகு நாட்களுக்கு பிறகு சந்தித்ததில் இருவருக்கு ரொம்ப சந்தோஷம். தீபக் ஆஃபீஸ் விஷயமாக தனியாக வந்திருந்தான். பாபு அவனுக்கு தன்
தன் குடும்பத்தை அறிமுகப்படுத்தினான். பாபுவை, நீ எங்கு எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாய், வாழ்க்கை எப்படி ஓடுகிறது என்று கேட்க, அதையே கேட்குற, கம்பெனியில் அடிக்கடி மாத்தால் ஒரு இடத்தில் நிம்மதியாக இருக்க விடுறதில்ல, குழந்தைகளும் பெருசாயிட்டு வரா, படிப்புக்கிறது, கிடைச்ச வீடாவது நன்னா இருக்கா, போன ஜென்மத்தில் ஊர்வனம் இருந்தேனோ என்னவோ அந்த பழைய பந்தம் விடாமல் தொடர்ந்து வருது, சகலவித ஜீவராசிகளுடன் குடுத்தன நடத்துகிறோம், இதில் சுண்டலி வேற தன் கைவரிசையை காட்டுறது, அது மூடின அலமாரிக்குள் வாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் என் மூத்த புள்ள, அம்மா அலமாரியில் பெரிய புழு இருக்குன்னு சொன்னவுடனே இவள் போய் பார்த்தா அது எலி குஞ்சு. அலமாரி முழுக்க சுத்தம் செய்து பார்த்தா 6 எலி குஞ்சுகள் இருந்தது. அது புத்தகங்களை வைத்த அட்டைப்பெட்டிக்குள்ளும் நிறைய குட்டி போட்டிருந்தது. நல்ல புஸ்தகங்களை கடிச்சு கொதறி இருந்தது. இது போதாதுன்னு வீட்டுக்காரன் வீட்டை பெருசு பண்ண போறேன்னு எங்களோட பாதி வீட்டை இடிக்க தள்ளிட்டான். பாத்ரூம் டாய்லெட் கிடையாது. வீட்டுக்கார வீட்டு பாத்ரூம் டாய்லெட் தான் உபயோகம்னு ஒரு ரூமு ஒரு சமையலறை தான். அந்த ரூமுக்கு கதவு கூட ஒரு உதவிட்டால் திறக்க மாதிரி இருக்கும். இன்னொரு ரூமை பாதியாக்கி அதுக்கு பெரிய பிளாஸ்டிக்கை திரைசீலை மாதிரி போட்டிருக்கான். அவன் இடித்த இடத்த சரியாக்குற வர இந்த கஷ்டம்தான். மொத்தத்தில் செத்து போய் தான் நரகமோ சொர்க்கமோ பார்க்கணும்னு இல்லை, பூலோகத்திலே நரகத்தோட மோசமான இடத்தை வேறு வழி இல்லாமல் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ கஷ்டத்திலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னா அதுக்கு காரணம் எங்கள் குழந்தைகள் தான். சொல்லி வச்சாப்புல 3 பசி தாகம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு எந்த ஒரு விஷயத்திலும் படுத்தினதே இல்லை. அது சரி, நான் என்னை பற்றியே இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்துட்டேன், உன்னை பற்றி சொல்லு என்று பாபு கேட்க, உனக்கு நரக வாழ்க்கைனா என் வாழ்க்கை சொர்க்கத்தில் ஒரு நரகன்னு சொல்லுவேன். என் மனைவி பணக்கார இடத்துலேருந்து வந்தவ, நான் கை நிறைய சம்பாரிச்சாலும் எல்லா சௌகரியங்களும் இருந்தாலும் அவள் என்னை மதிக்க மாட்டா. எப்போ பாரு லேடிஸ் கிளப், ஸ்நேகிதிகளும் ஊர் சுற்றுவா, வீட்டில் சமையலெல்லாம் ஆள்காரி தான் பண்ணுவா. நான் காலையில் ஆஃபீஸ் போய் ராத்திரி வர நேரமாகும். குழந்தைகளுக்கு நல்லது பொல்லாது யார் சொல்லி தருவா? அதுவும் அதுங்க அம்மா செல்லம், அவள் கண்டிக்கவே மாட்டா. அதனால் படிப்பு சரியில்லை. டிவியே கதின்னு 2 பிள்ளைங்களும் காலத்தை கழிக்கிறது. தட்டி கேட்டால் எதிர்த்து பேசுறது. எனக்கு குழந்தைகளை அடிக்க பிடிக்காது. சரி, நம்ம மரியாதை காப்பாதிக்க வாயை மூடிட்டு இருப்பதான் நல்லதுன்னு விட்டுட்டேன். வீட்டுக்கு போகணுமேனு இருக்கும். அங்கே அன்பா ஆதரவாக பேச யார் இருக்கா? இப்போ உன்ன மாதிரி பேசுனதுல கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு என்றான் தீபக். இருவரும் தங்கள் விலாசங்களை மாற்றிக்கொண்டனர். லீவு முடிந்து எல்லாரும் ஊரு திரும்பினர். பாபு ஆஃபீஸ்க்கு போய்விட்டான். அவன் மாலை வீட்டுக்கு வந்தனும் காஃபியெல்லாம் குடித்த பின் லதா, இங்கே பாருங்க, இவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு இனிமேலும் இங்கே இருக்க வேணாம், அதிக வாடகை இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் உடும்பு பாம்பு முதலன்னு வர்றதுக்கு முன்னாடி வேறு வீடு பார்த்துக்குவோம் என்று சொல்லி கேட்டு, நானே அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். எங்கள் ஆஃபீஸில் ஒரு பெரிய பில்டிங் லீஸில் எடுத்திருக்கிறான். ஆஃபீஸுக்கு யார் யாருக்கெல்லாம் வீடு வேணுமோ அப்ளை பண்ண சொன்னான். நானும் என் பேரை கொடுத்துருக்குறேன். கூடிய சீக்கிரம் வீடு கிடைக்கும். பொறுமையாரு. ஆமாம், இன்றைக்கி என்ன பிரச்சனை, இவ்வளோ அவசரமாக வீடு மாற்றணும்னு சொல்கிறேன் என்றான் பாபு. நான் வழக்கம் போல் குழந்தைகளை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர போனேன். திடீர்னு மழை பெருசாக பிடிச்சிருந்தது. கொஞ்சம் நாளைக்கு காத்து பார்த்தேன். மழை நிற்கிற வழி இல்லை. எனக்கே முழங்கால அளவு வெள்ளம் வந்துட்டு. மெட்ராஸ் போல் கல்கத்தாவில் நிறைய ட்ரைனேஜ் ப்ராப்ளம். ரிக்ஷாவும் கிடைக்கல. இதுங்க சின்னதுங்கிறனால இன்னும் லேட் பண்ணால் கழுத்தளவு தண்ணி வந்துடும்னு கஷ்டம். அதனால் ஒரு ஸ்கூல் பொண்ணு கொடுத்த பிளாஸ்டிக் பேப்பரை குழந்தைய தலையில் போற்றி வீட்டுக்கு கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வெள்ளத்தில் என்ன அசிங்கம்லாம் இருக்குமோன்னு குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே குளிக்க சொன்னேன். பெரிய பசங்க குளித்து வந்தப்புறம் சின்னவனை குளிப்பாட்டி கொண்டு வந்தபோது, அம்மா காலில் என்னமோ கடிக்குதுன்னு சொன்னான். ஒன்றும் இல்லைடான்னு சொல்லிட்டு சோப்பு தேய்க்கும் போது மறுபடியும் அவன் கடிக்கிறதுன்னு குதிக்க ஆரம்பிச்சான். அவனை தள்ளி நிற்க சொல்லிட்டு பார்த்தா பெரிய தேள். ஐயோ பாவமே, அதுதான் அவனை கடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு எனக்கு வந்த ஆத்திரத்தில் இருமலான அந்த தண்ணீர் வாளியோடு ஒரே போடு, அதை செத்துட்டு அப்புறமா உங்கள் அக்கா சொன்னபடி அவன் காலில் எங்கே கடிச்சதோ அங்கே பெருங்காயம் சுண்ணாம்பு தடவுனேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்காரன் ஒயர்களை சரியாக பாதுகாப்பு இல்லாமல் தொங்க விட்டுருக்கான். அதுலேருந்து அப்பப்போ நெருப்பு பொறி வருது. மழை காலம் வேற, ஷாக் அடிச்சு தான் என்ன பண்ணுறது என்றால் லதா. இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் ஆஃபீஸில் வீடு கிடைச்சோம், அதுக்கப்புறம் இந்த நரகத்திலேருந்து விடுதலை என்று ஆறுதலாக சொன்னான் பாபு. சிறிது நாட்கள் கழிந்தது. இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த வீட்டுக்காரர் வீட்டை காலி செய்யும்படி சொன்னான். நல்ல வீட்டுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஒயர்களை சரிப்படுத்த சொன்னான் பாபு. அவன் பண்ணுகிறேன் என்று சொன்னானே தவிர ஒன்றும் செய்யவில்லை. இவர்களும் அவன் எதிர்பார்த்தபடி உடனே வீட்டை காலி செய்யவில்லை. பெங்காலி வீட்டுக்காரர்கள் குடியிருப்பவர்களை விரட்ட எடுக்கும் ஒரே ஆயுதம் தண்ணீர் தான். அவன் உடனே மெயின் வால்வை மூடி தண்ணீரை நிறுத்திவிட்டான்.
வெளியிலிருந்து காசுக்கு தண்ணீர் வாங்கி காலத்தை ஓட்டினார்கள். பாபு எதிர்பார்த்தபடி ஆபீஸில் வீடு கொடுக்கவில்லை. விதிகளின்படி பாபுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்றாலும் சேர்மனுடைய உறவினர் ஒருவனுக்கு விதிகளுக்கு புறமாக கொடுத்து விட்டார்கள். இருந்த ஒரு நம்பிக்கையும் போய்விட்டது. 19 வருஷம் கம்பெனிக்கு உழைத்த கண்ண பலன்தான் என்ன? தன்னை மதிக்காத கம்பெனிக்கு தானும் உழைக்க தேவையில்லை என்று தீர்மானித்து விருப்பு ஓய்வு எடுத்துக்கொண்டான். மெட்ராஸில் படிப்பு நன்றாக இருக்கு என்று பலனும் சொல்ல கேட்டு அங்கே குடியேறினார்கள். இங்கு வந்த புதிதில் வந்த எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிலருக்கு சாதக விசேஷம் நிம்மதியாக இருக்க விடாது. மழைக்காலம் ஆரம்பமான வீட்டுக்குள் தண்ணீர் வந்துவிடும். பாவம், அவர்களுக்கு இது தெரியாது. ஒரு நாள் தூங்கும்போது தலைப்பக்கம் ஈரமாக உணர்ந்து எழுந்து விளக்கை போட்டால் அது எரியவில்லை. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்றும் மோசம் என்றால் மெட்ராஸில் மோசமானது அடிக்கடி கரண்டு போகும் அல்லது லோ வோல்டேஜ், இல்லை என அறிவிப்பின்றி டிரான்ஸ்ஃபார்மரை செக் செய்கிறோம் அல்லது பராமரிப்பு என்று காலை 9 மணியிலிருந்து மாலை 5 வரை மின்சாரம் இருக்கார் என்று முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென்று அணைப்பார்கள். அணைப்பது பக்காவாக இருந்தாலும் திருப்புவதற்கு இஷ்டம் போல் 5 மணி பதில் 6 மணி 6:30 என்று ஆக்குவார்கள். வழக்கம் போல் கரண்டு போயிருந்தது. டார்ச் வச்சதில் பார்த்தால் பாதி ரூம் வரை மழை தண்ணீர் வந்து எல்லாம் ஈரம். பிறகு குழந்தைகளை கட்டிலில் படுக்க சொல்லி வெளிச்சத்திலே அறையை துடைத்து மேலும் தண்ணீர் வந்து வாசப்படிக்கு கதவுக்கு உள்ள இடைவெளியில் ஒரு தடித்துணியால் அழைத்த பிறகு படுத்தார்கள் பாபு தம்பதிகள். பாபு வீட்டு காலி செய்ய சொன்னாங்க வீட்டுக்காரர். பாபுவின் கடைசி பையன் படிப்பு முடிய 1 வருடம் இருக்கிறது. அது முடிந்தவுடன் நான் வேறு வீடு பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லியும் அவர் தண்ணீர் பாபுக்கு வராத மாதிரி செய்துவிட்டார். பாபுக்கு ஆதரவாக பேச யாரும் முன்வரவில்லை. பாவம், வெளியிருந்து தண்ணீர் எடுத்து வந்து கால ஓட்ட வேண்டியதாகிவிட்டது. மறுபடியும் வீடு தேடல், ஜாமான்களை ஏற கட்டுவது ஆகிய வேலைகள் தொடர்ந்தன. நல்ல பெரிய வீடாக கிடைத்தது. ஆனால் பழைய வீடு. பாபு வீடு பார்த்தபோது விடுமுறை. அதனால் அடுத்த வீட்டில் ஸ்கூல் இருப்பதோ அங்கு இள சத்தங்கள் பற்றியே தெரியவில்லை. வீட்டுக்காரர் சொல்லவில்லை. காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை சந்தக்கடை இரைச்சல் தோன்றிவிடும். அதனால் குழந்தைகள் போடும் ஆசிரியர் அதட்டல், ஸ்கேலால் லொட்டு லொட்டு என தட்டு சத்தம், மைக்கின் சத்தம், ஸ்கூலுக்கு வரும் வண்டிகளை எழுப்பும் ஹாரன் ஒலி, இவை யாவும் இருக்கும் என்பது பிறகுதான் தெரிந்தது. யாராவது ஃபோன் பேசினால் சரியாக காதில் விழாது. கூப்பிட்டால் கேட்காது. மத்தியானம் கொஞ்சம் கண் அசர முடியாது. பள்ளிக்கூட பாத்திரங்கள் சுத்தம் செய்யாமல் அவற்றில் எறும் நாற்றம். மழையெல்லாம் ஓய்ந்த பிறகு சிறிது நாட்கள் கழித்து பார்த்தால் சுவர்கள் எல்லாம் பூஞ்சை பிடித்து பச்சையாக காட்சியிருக்கும். அவற்றையெல்லாம் துடைத்து சரி பண்ணுவதற்குள் பாபுவின் கைகள் புண்ணாகிவிடும். லதா கீழே துடைப்பாள். ஆனால் மேலே தான் நிறைய இருக்கும். ஏனி மேல் ஏறி துடைக்கணும். பாபு தூங்கி கொண்டிருந்தான். சமையல் ஏதோ கீழே விழுந்த சத்தம் கேட்டது. மனைவி லதாவும் விழித்து கொண்டு விட்டாள். தூக்கத்தை விட்டு எழ மனம் இல்லாமல் நீ போய் என்னன்னு பாரு என்று சொன்னான். அவளுக்கு பயம். திருடனாக இருக்குமோ என்று எண்ணி கையில் பெரிய தடி டார்ச் லைட் சகிதம் அடிமேல் அடி வைத்து சத்தம் இல்லாமல் போய் சமையல் விளக்கை போட்டு சுற்றிலும் பார்த்தால் தெரியவில்லை. தண்ணீர் குடத்தின் மேல் இருக்கும் தட்டி கீழே கிடந்தது. பள்ளி அதன் மேல் ஏறி தட்டி விட்டுருக்க என்று சமாதானம் செய்து கொண்டு தட்டை மறுபடியும் மூடிவிட்டு வந்து படுத்தாள். கொஞ்ச நாட்கள் கழித்து காலையில் எழுந்தவுடன் தான் லதாவிற்கு புரிந்தது எல்லாம் எலியின் வேலை என்று. எந்த எலியா இருந்தா என்ன? நான் அதன் மூக்கு மேல ஒரே போட போட்டேன்னா அது செத்து போயிடும். என்கிட்ட இருந்து இன்னைக்கு தப்பா அதுன்னு வீரவசனம் பேசினேனே, கோட்டை விட்டுட்டேலா? என்னமோ வைத்தறிச்சல கிளப்பாத. அது என்னெல்லாம் என்னை படுத்துச்சு உனக்கு தெரியுமா? நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. அது கோதுமை மாவெல்லாம் கொட்டி அதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே என் பிராணனே போயிட்டு என்றான் பாபு. அடப்பாமே, அத்தனை போச்சா என்றாள் லதா. லதா, இன்னைக்கு வெங்காயோட பக்கோடா பண்ணு என்று சொல்ல. அவன், உங்களுக்கு தான் என்னையே ஆகாது, அப்புறம் எதுக்கு பக்கோடா கேட்குறேன் என்றவன், உனக்கு எல்லாம் விவரமாக சொல்லணும், நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? எல்லாம் எலி சனி எனக்கு தான், அப்படியே நாமும் 1-2 திங்க. இப்போ காரணம் புரிஞ்சதா என்றான் பாபு. பக்கோடா எலி மருந்துடன் கலந்து எலி வர இடத்தில் வைத்துவிட்டு படுத்தாள். இன்று எலிக்கு முடிவு வந்தது என்ற நம்பிக்கையில் நிம்மதியாக தூங்கினான். காலையிலிருந்து பார்த்தால் எலி எங்கும் செத்து விழுந்ததாக தெரியவில்லை. அதற்குள் லதா, எந்த இடுக்கில் அவள் செத்து தொலைஞ்சிச்சுன்னா நாத்தம் உடனே தெரியாது, 4 நாள் கழிச்சு குடலை புடுங்கினாதான் தெரியும் என்றாள். அவள் சொன்னது பாவுக்கு சரியாகவே படவே பீரோல் கற்று என எல்லாவற்றையும் நகர்த்தி பார்த்துவிட்டு எங்கேயும் காணல. வீட்டுக்கு வந்து சமையலறை தண்ணீர் குடிக்க போனதா இங்கே சீக்கிரம் வாங்க என்று கூப்பிட்டதை கேட்டு என்னவோ ஏதோ என்று ஓடி வந்த பாபு கீழே கிடக்கு பிளாஸ்டிக் டப்பாவை காட்டி, இந்த எலி பண்ண அக்கிரமத்தை பாருங்க, டப்பாக்குள்ள மூடி நன்னா சுரண்டி ஓட்ட போட்டிருக்கு. நான் கஷ்டப்பட்டு பண்ண அதிர்சம் மிச்சம் எல்லாம் வீணா போச்சே. அதை சுரண்ட போதோ அதோட எச்சில் உள்ள சுட்டி இருக்கும், எப்படி சாப்பிட முடியும்? தூக்கி தான் போடணும்னு என்றார்லதா. எலி பொறியில் தேங்காய் துண்டை விட்டு கொக்கியில் மாட்டி வைத்தான். அது தேங்காய் வாசனை உள்ளே போய் அதை இழுத்தா மூடி டப்புன்னு மூடிக்கொள்ளும். எலி மாட்டிக்கொள்ளும். சத்தத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். எலி வந்து மாட்டிக்கொண்டது. போய் பார்த்தான். நல்ல பெரிய வயல் எலி தான். இவனுக்கு படு சந்தோஷம். எலியை பிடித்தது ஏதோ நாட்டை பிடித்த மாதிரி இருந்தது. உள்ளே மாட்டிக்கொண்ட எலி இரவெல்லாம் பொரியை சுரண்டி கொண்டே இருந்தது. காலை எழுந்து பார்த்துக்கொள்ளலாம் என்று தூங்கிவிட்டான். பொழுது விடுந்தது. லதா தன் வெற்றியை பற்றி பெருமையாக சொன்னாள். அவள் தன்னை இவ்வளவு பாடுபடுத்தி அந்த எலியை காண போய் பார்த்தாள். என்னவோ எலி ஜெயிச்சிட்டேன்னு சொன்னேன், அந்த பொரியில் எலியை காணா. லதா சொன்னதை கேட்டு பாபு போய் பார்த்தான்.
எது என்ன வேணுமோ ஐடியா பண்ணி கடைசியில் பொரியின் பின்பக்கத்தில் இருந்த கம்பியை வளைத்து தப்பி விட்டு தெரிந்தது. பொரி வாங்கின போதே பார்த்துருக்கணும் இவ்வளோ மெல்லிய கம்பியில் ஆய்க்கில்லேன்னு. அடடா, இந்த தடவை எலி ஏமாற்றி விட்டதே என்று நொந்து கொண்டான். பெரிய பையனும் கடைசி பையனும் வெளிநாடு சென்று விட்டார்கள். நடுப்பையனும் வேலை நிமித்தமாக வெளியூரில் இருந்தான். அப்பாடி, விருப்ப ஓய்வு பெற்று வேலையும் அடுத்து கிடைக்காமல் கடன் வாங்காமல் கடவுள் அருளா எல்லாரையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாயிட்டு என்று பெருமூச்சு விட்டான். குறைந்தபட்சம் இதில் ஆண்டவன் கருணை நன்றாக இருந்தது. அடுத்தபடியாக அவர்களுக்கு கல்யாணம் செய்து பேர குழந்தை பார்த்தாயிற்று. மனிதர்கள் அளவு பிறந்துவிட்டால் நடுவில் கொஞ்சம் மூச்சு விடுவதற்கு கிடைக்கும் நேரத்தை தவிர கடைசி வரை ஓட்டம்தான. வீட்டுக்காரர் வீட்டை விட்டு அடுக்குமாடி வீடாக கட்டப்போவதால் காலி செய்யும்படி சொன்னார். பாபுவுக்கு வயதாகிவிட்டால் மறுபடியும் வாடகை வீட்டுக்கு கொடுத்தன மாற்றோம் கஷ்டம்தான். சரியான வீடு கிடைக்கவில்லை. பெரிய பிள்ளை, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஒரு ஃப்ளாட் வாங்குறேன், நீங்கள் அங்கே இருங்க, வீட்டுக்கார போக சொல்வாரே, மூட்டையை தூக்கணுமே, மற்ற நரக தொல்லைகள் என்ற கவலையே என்மேல் கிடையாது. சொந்த வீட்டில் சில தொல்லைகள் இருந்தாலும் வாடகை வீடு நரகத்துக்கு, சொந்த வீடு சொர்க்கம். பாபுவுக்கு இந்த யோசனை சரியாகப்படவே அவனும் நடுப்பிள்ளையும் சேர்ந்து ஒரு வீடு பார்த்தார்கள். பையனிடம் கார் இருந்ததால் பதிவு செய்வது, பத்திரப்பதிவு மற்றும் பாபுடைய அவன் அக்காவிற்கு முதுகில் ராஜப்பழவி வந்து அந்த சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரி சேர்த்து சரியாகாமல் அவரை படுக்கையில் தள்ளிவிட்டது. ஆஸ்பத்திரி ஒன்றா தீபகை பார்க்க நேர்ந்தது. பாபு, நீ கொடுத்த விலாசத்துக்கு நிறைய கடிதம் எழுதினேன், எல்லாம் திரும்பி வந்துவிட்டது என்று சொல்ல தீபக், ஆமாம் நான் வேறு ஊருக்கு மாற்றலாகி போயிட்டேன், உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா விலாசத்தை தொலைச்சிட்டேன், அதனால் ஃபோனும் பண்ண முடியல. ரொம்ப வருஷம் கடந்து போச்சு, எவ்வளோ மாறுதல் வந்துட்டு. இப்போ எல்லார் கையிலும் மொபைல் ஃபோன், நிறைய சௌரியங்கள், வாழ்க்கை சுலோபமாகிவிட்டேன் என்றான். பாபு, நான் என் அக்காவிற்காக இங்கே வந்தேன். உன் வீட்டில் யாருக்கு என்ன உடம்பு என்று கேட்க, என் மனைவிக்கு தான் என்றார் தீபக். இப்போ எப்படி இருக்கிற? வாழ்க்கையே நரமா இருக்குன்னு முன்ன பார்த்தபோது அழுத்துண்டியே, நரகத்திலேருந்து தப்பிச்சிட்டியா என்று கேட்க, ஆமாம், இப்போ எந்த கவலையும் இல்லை, நன்றாக இருக்கேன். இந்த வாடகை வீட்டு பிரச்சனையே வேணாம், என் புள்ள சொந்த ஃப்ளாட் வாங்கிட்டா, அதான் நிம்மதியாக இருக்கும். அட்லீஸ்ட் வயசு காலத்தில் இது ரொம்ப அவசியம். உன் மனைவிக்கு என்ன ஆச்சு? என் மனைவிக்கு அவளுடைய அகம்பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் நான் சொல்லுவேன். தீபக் சொல்ல, விவரமாக சொல்லு, பாபு கேட்டான். ஏற்கவே சொல்லியிருக்கேன், அவள் ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லம், பணக்கார அப்பம்மா, நல்ல குணங்க எதுவும் கிடையாது. சினிமா தியேட்டரில் எங்கள் பழக்க ஆரம்பிச்சது. அவள் என் அழகை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. இது பெரிய இடங்கிறான்னு நட்போடு நிறுத்திக்கலாம், கல்யாணம்லாம் வேண்டானே. அவள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து எப்படியோ எங்கள் அப்பா அம்மா மயக்கிட்டா. அதனால் அவளும் என்னை வற்புறுத்தி கல்யாணம் செஞ்சவ கட்சா. ஆரம்பத்தில் கொஞ்சம் வேஷம் போட்டு நல்லவளாக காட்டிட்டான். ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தன் சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா. என் அப்பா அம்மா வீட்டிலே அண்டை விடுறதில்ல. பிக்னிக் முடிஞ்சு திரும்பி வரச்ச பெரிய ட்ரக்குடன் மோதி கார் நசுங்கி போச்சு. இவன் நிலையமாக கிடந்தா. யாரோ விபத்தை பார்த்தவ இவளை ஆஸ்பத்திரி சேர்த்து விட்டு இவள் கையில் இருந்த ஹேண்ட்பேக் கிழிஞ்சு அதில் இருந்த லேடிஸ் விசிட்டிங் கார்டில் இருந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. அவள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. நான் உடனே போனேன். டாக்டர் பார்த்து அவன் நிலைமையை விசாரிச்சேன். அவள் உயிருக்கு ஆபத்தில், ஆனால் அவளுக்கு கழுத்து கீழே உடலில் உணர்வு இருக்காது என்ற குண்டை தூக்கி போட்டார். ஒரு வருஷம் ஆயிட்டு, ஒரு முன்னேற்றம் இல்லை. வீட்டில் சமையல்காரி தவிர்த்து இவளுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு வேலைக்காரி, ஒரு நர்ஸ் போட்டிருக்கேன். அவர்கள் யாராவது ஒருவர் வரலைன்னா என் பாட திண்டாட்டதான். இந்த விபத்துக்கு பிறகு அவள் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தி கூட எட்டி பார்க்கல. இவள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டான். பணம் வாழ்க்கை அவசியம்னா பணம் அன்பையோ அல்ல பாசத்தையோ வாங்க முடியாது. இப்போ தான் அவளுக்கு புரியுது. இவ தான் இப்படின்னா என் பெரிய பையன் கெட்ட பழக்க ஆளாகி கையில் காசு இல்லைனா வீட்டில் இருக்க பணம் நகை வெள்ளி திருட ஆரம்பிச்சான். இரண்டாவது பையன் குடிச்சிட்டு காரை தயார் மாதிரியா விட்டு ஃப்ளாட் பாட்டில் தூங்குற கூலி தொழிலாக மேலே ஏற்றி அவள் செத்து போயிட்டா. போலீஸ் பிடிச்சிட்டா. அவகிட்டேயே வாக்குவாதம் பண்ணி வாய்க்கு வந்தபடி ஏசினா. போலீஸ்கார அவனை உள்ளே தள்ளிட்டா. இதெல்லாம் பார்த்து எனக்கு ஞானம் வந்துட்டு, உன் மனைவி குலத்தையும் ஆரம்பத்திலே கண்டிச்சிருக்கணும். கால அறிஞ்சு எதையும் செஞ்சா வாழ்க்கை சுகமாக தான் இருக்கும். முதல் சந்திப்பிலே என்னோட இந்த அறிவுரையை சொல்லியிருக்கணும். அப்போ ஒரு வேளை உன் குடும்பம் உருப்பிட்டுருக்கும். என்னோட கவலை பெருசுன்னு நானும் இருந்துட்டேன். என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் மேலே விதின்னு ஒன்று இருக்குது என்று முடித்த பாபுவை பாசத்தோடு கட்டி கொண்டு விடைபெற்றான் தீபக்.